வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ நான் திரும்பவும் எல்லாரையும் கலவரப்படுத்தணுமா? அதுக்காக இப்படியே எவ்வளவு நாள் தான் மாறி மாறி எல்லாருக்கிட்டையும் பேச்சு வாங்கிட்டே இருக்க போறீங்க? நீங்க நல்லதுக்காக செய்யற எதுவும் யாருக்குமே புரியாது. எப்போ உங்களை என்ன செய்யலான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. உங்க தம்பி தெய்வானா யாருக்குமே நம்ம இந்த வீட்டுல இருக்கிறது பிடிக்கல புனிதா. நம்ம இனியே இங்க இருக்க வேண்டாங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. என்னால இந்த வீட்டை விட்டு வர முடியாது கபிலன். ஏன் இவ்வளவு பிடிவாதம் பண்ணிக்கிறீங்க புனிதா? நம்ம குழந்தை உங்க வயிற்றுல வளர்ந்துட்டு இருக்கு. நீங்க சந்தோஷமா இருந்தா தானே நம்ம குழந்தை ஆரோக்கியமா இருக்கும். இந்த டைம்ல நீங்க அதிகமா ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறீங்கன்னு உங்களுக்கு புரியுதா? மற்றவங்க எல்லாரும் உங்களை மட்டும் தான் பிரச்சனையா பாக்குறாங்க. ஆனா நீங்க தான் எல்லாரோட பிரச்சனையும் உங்க தலைமையில தூக்கி வச்சிருக்கீங்க. குடும்பத்துக்காக எத்தனை நாள் தான் உங்களை நீங்க வருத்திக்கிட்டு இருக்க போறீங்க? அதுக்கு தகுதியானவங்க இங்க யாருமே இல்ல. நன்றி இல்லாதவங்க மத்தியில வாழ்ந்துட்டு இருக்கோம்னு எனக்கு தோணுது புனிதா. கபிலன், குழந்தைங்களுக்கு அம்மா நினைக்கிறது புரியும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம குழந்தைக்கு நான் ஏன் அழறேன், எதுக்காக வருத்தப்படுறேன்னு எல்லாமே தெரியும். நம்ம குழந்தையால அதை உணர முடியும். பைத்தியகாரத்தனமா பேசாதீங்க புனிதா. உங்களை மாதிரி எல்லாரும் வேணும், அவமானப்பட்டாலும் பரவாயில்ல, எல்லாரும் கூட இருக்கணும்னு குழந்தைய மாத்திராதீங்க. கொஞ்சம் சுயநலத்தையும் நம்ம குழந்தை கத்துக்கணும். நீங்க உங்க ஃபேமிலிக்காக இவ்வளவு பண்ணியும் இந்த வீட்டுல இருக்கிறவங்க உங்களை புரிஞ்சுக்கிற மாதிரி தெரியலையே. அப்புறம் எதுக்குங்க எல்லார்கிட்டையும் இவ்வளவு அவமானப்படணும்? கபிலன், குடும்பத்துக்காக பண்ற விஷயத்துல அவமானம் என்ன இருக்கு கபிலன்? யாரு என்ன சொன்னாலும் சரி, இது என்னோட குடும்பம். இன்னைக்கு இல்லாட்டியும் அவங்க என்னைக்காவது ஒரு நாள் என்ன புரிஞ்சுப்பாங்க. அது வரைக்கும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராம நான் தான் இந்த குடும்பத்தை பாத்துக்கணும். நீங்க உங்க குடும்பத்தை பாத்துப்பீங்க சரி, ஆனா உங்களை யாருங்க பாத்துப்பா? எனக்காக தான் நீங்களும் நம்ம குழந்தையும் இருக்கீங்கல்ல. எனக்கு அது போதும் கபிலன். நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டா போதும் கபிலன். ப்ளீஸ் கபிலன். உசுரே உசுரே நாதானே முழுசா உடைஞ்சு போனேனே, அழுவே தெரியாதன பொழுதும் விழிநீரில் நனைஞ்ச